அப்ளோஸ் என்டர்டைன்மெண்ட் நீலம் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் அப்ளோஸ் என்டர்டைன்மெண்ட் மற்றும் பாரஞ்சித் வழங்கும் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் ரூப் நடிக்கும் பாய்சன் காலமடான் அக்டோபர் 17 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். விழா காலங்களில் ஆம்னி பேருந்துகள் அதிக கட்டணம் வசூலிக்கிறதா புகார்கள் எழுந்திருக்கு. இந்த புகார் தொடர்பாக ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் விளக்கம் அளிச்சிருக்கு. தமிழகத்தில் இருக்க சுமார் 500 ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள்ல ஒரு சிலர் சங்கம் நிர்ணயிச்ச கட்டணத்தை மீறி அதிகமாக வசூலிக்கிறதுனால மொத்த ஆம்னி பேருந்து தொழிலுக்கே கெட்ட பெயர் ஏற்படுறதா அவங்க சொல்லியிருக்காங்க. ஆம்னி பேருந்து உயர்வுக்கு காரணம் என்ன, கட்டுப்படுத்த வழிதான் என்ன என்பது குறித்து அனைத்து ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்கம் தலைவரோட கலந்துரையாட இருக்காரு எமது செய்தியாளர் சதீஷ் முருகன். ஓவர் டு யூ சதீஷ் முருகன். வணக்கம். பொங்கல், தீபாவளி போன்ற பண்டிகை காலங்களில் சென்னை உள்ளிட்ட பல்வேறு பெருநகரங்களிலிருந்து தென் மாவட்டங்கள் பல்வேறு பிற மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பொதுமக்கள் அதிகம் நம்பியிருப்பது பேருந்துகளை தான். குறிப்பாக அந்த தனியார் பேருந்துகள் என்பது அதிக அளவில் பயன்படுத்தப்படுகிறது. காரணம், எங்கெங்கே வேணுமோ அங்கே ஏறிக்கலாம் போன்ற சலுகைகள் இருக்குது. அதே போல் பல்வேறு வசதிகள் இருக்கின்ற தங்களுடைய அந்த லக்ஸுரியான சில விஷயங்களுக்காக அந்த பேருந்து என்பது இது பண்ணப்படுது. ஆனால் இந்த பேருந்துகளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தொடர்ந்து இந்த போன்ற பண்டிகை காலங்களில் தொடர்ந்து கட்டண வசூல் என்பது அதிகரிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக சொல்லணும்னா இந்த கட்டண வசூல் என்பது ஒரு எல்லைக்கு மேலே போய் அதிகமாக, அதாவது 3 மடங்கு 4 மடங்கு என்பது அதிகரிச்சிருக்கு அப்படின்றது வந்து தொடர்ந்து புகாராக எழுந்திருக்குது. இந்த நிலையில தான் ஆம்னி பேருந்து, தனியார் ஆம்னி பேருந்து உரிமையாளர்களோடு போக்குவரத்து ஆணையர் கஜலட்சுமி நேற்றைய தினம் பேச்சுவார்த்தை நடத்தினார். பேச்சுவார்த்தை நடத்திய உடனேயே இந்த கட்டணம் என்பது குறைக்கப்பட்டிருந்தது. அந்த பேச்சுவார்த்தையின் போதே பல்வேறு வழிகாட்டு முறைகள் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அதிக கட்டணம் வசூலிக்கும் பேருந்துகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். அதே போல கூடுதல் கட்டணம் வசூலித்திருந்தால் பயணிகள் ஃபீல் பண்ணால் உடனடியாக வந்து அவங்க வந்து புகார் அளிக்கிறதுக்கான எண்கள் போன்ற விஷயங்கள் என்பது சொல்லப்பட்டிருந்தது. அதே போன்று கட்டணம் என்பதும் குறைக்கப்பட்டதாக கூறப்பட்டது. ஆனால் உண்மையாகவே கட்டணம் குறைக்கப்பட்டதா என்பது குறித்து பல்வேறு கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு. அந்த வகையில் பார்த்தோன்னு சொன்னால் தற்பொழுது தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் சார்பாக அவங்களுடைய இணையதளத்தில் பல்வேறு கட்டணங்கள் என்பது நிர்ணயிக்கப்பட்டு வெளியிடப்பட்டிருக்கு. அந்த கட்டணங்களும் தற்பொழுது அந்த கட்டணங்கள் இதே போல் தான் வசூலிக்கப்படுகிறதா என்பது குறித்து நம்ம பார்க்க இருக்கிறோம். பொதுவாக நம்ம வந்து சென்னையிலேருந்து இப்போ முதற்கட்டமாக மதுரை பார்க்க இருக்கோம். சென்னையிலேருந்து மதுரைக்கு ஏசி அல்லாத சீட்டர் பேருந்து செல்லும் பொழுது குறைந்தபட்சமாக 1690 ரூபாய் என்பது வசூலிக்கப்பட வேண்டும் என்பது பேருந்து உரிமையாளர் சங்கம் அவங்க வச்சிருக்காங்க இல்லையா, அந்த சங்கத்தில் இருக்கக்கூடிய இணையதளத்தில் வெளியிருக்கக்கூடிய கட்டணம். அதுவே அதிகபட்சமான ஓல்வோ ஏசி ஸ்லீப்பர் பேருந்தாக இருந்தால் 2550 ரூபாய் வரைக்கும் வசூலிக்கலாம் அப்படின்றத வந்து அவங்க நிர்ணயிச்சிருக்காங்க. இதை தான் வசூலிக்கிறோம் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் இணையத்தில், அதாவது பேடிஎம், அபிபஸ், ரெட் பஸ் போன்ற பல்வேறு ஆப்புகளையும் இணையதளங்களையும் நம்ம ஆவரேஜாக செக் பண்ணோன்னு சொன்னால் இதே சென்னை டு மதுரைக்கு சனிக்கிழமை, அதாவது திங்கட்கிழமை தீபாவளி, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் முன்னாடியே கூட நம்ம டிக்கெட் புக் பண்ணுறோன்னு வச்சுக்கிட்டா கூட சனிக்கிழமைக்கு நம்ம டிக்கெட் புக் பண்ண ட்ரை பண்ணும்பொழுது நமக்கு கிடைச்சது பார்த்தீங்கன்னா ஏசி ஸ்லீப்பர் பேருந்து என்பது குறைந்தபட்சம் 3000 ரூபாய் என்பது அந்த ஆவரேஜாக வந்திருக்கு. 3000 ரூபான்றது 1800 ரூபாயிலிருந்து ஆரம்பித்து 3000, 3500, அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா 7555 ரூபாய் வந்து ஒரு தனியார் பேருந்து வந்து வசூலிக்கிறது. 7000 ரூபாய்க்கு சென்னை டு மதுரைக்கு நீங்கள் மதுரை ஃப்ளைட் போட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ டிக்கெட் வருமானது தெரில முந்தைய காலகட்டத்தில். அதே போல் தனியார் பேருந்து கட்டணம் என்பது கோவைக்கு, சென்னை டு கோவைக்கு நிர்ணயித்த ஏசி இல்லாத குறைந்தபட்ச பேருந்து டிக்கெட் பார்த்தீங்கன்னா 1720 ரூபாய். வேர்ல்வோ ஸ்லீப்பர் அதிகபட்சமாக 2870 ரூபாய். ஆனால் இவங்க ஆப்லையும் பல்வேறு இடங்களில் வசூலிக்கிறது குறைந்தபட்ச கட்டணம் 2000 ரூபாய், அதிகபட்சம் 4000 ரூபாய் போன்று இது போல் நம்ம பல்வேறு மாவட்டங்களுக்கு எடுத்திருக்கோம். குறிப்பாக வந்து சென்னை, கோவை, நெல்லை, தஞ்சாவூர், திருச்சி, தூத்துக்குடி போன்ற மாவட்டங்களில் இதே நிலைமை தான் நீடிக்குது. ஏன் இந்த முரண்பாடு என்பது இருக்கிறது, எதனால் இந்த பிரச்சனை இருக்கிறது என்பது குறித்து நாம் அவங்க தனியார் ஆம்னி பேருந்து உரிமையாளர்களிடமே கேட்க இருக்கிறோம். நம்முடன் பேச இருக்கிறார் அனைத்து ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்க தலைவர் அன்பழகன். அவரிடமே கேட்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். இப்போ இந்த ஒப்பீடு நான் உங்களுக்கே போட்டு காட்டியிருப்பேன். இந்த ஆப்பில் நம்ம செக் பண்ணுறோம். நேற்று நீங்கள் வந்து அதிகாரிகளோட பேச்சுவார்த்தை நடத்துறீங்க, இன்றைக்கி வந்து ஒரு அறிக்கை கொடுக்குறீங்க. அதாவது நாங்கள் வந்து கட்டணத்தை குறைச்சிக்கோம், ஒரு சிலர் அதிகமாக வாங்குறாங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகும் பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு தெரிஞ்சும் ஏன் இன்னும் இந்த கட்டணங்கள் என்பது அதிக அளவில் இருக்குது, அதுவும் பொதுமக்கள் பார்வைக்கே இருக்குது. அதனால தான் அது கேள்விக்கு உட்படுத்தப்படுது. இதற்கு உங்கள் பதில் என்ன சார்? இல்ல இப்ப பொறுத்தவரை சார், நீங்க கிட்டத்தட்ட இப்ப கடந்த 3 நாட்களா பாத்தீங்கன்னா
ஒரு 13 நிறுவனங்கள் வந்து நம்ம சங்க நிர்ணயித்த கட்டணத்தை விட அதிகமா வசூலிச்சிருந்தாங்க. அவங்க அந்த 13 நிறுவனங்களை நேத்து வர வச்சு போக்குவரத்து ஆணையர் அலுவலகத்துல வர வச்சு எல்லா ஃபேரை மாத்தி அந்த சங்க நிர்ணயித்த கட்டணத்தை தான் பண்ணியிருக்கா. நீங்க இப்ப சொல்ற மாதிரி சென்னை டு மதுரை வந்து கேவிஆர் டிராவல்ஸ்னு சொல்லி ஒரு ஆபரேட்டர் 7,585 ரூபா டிக்கெட் போட்டிருக்காரு. அது வந்து ஹைதராபாத் டு மதுரை போற வண்டி. இன்னும் வண்டியை ஆப்ரேட் பண்ணவே ஆரம்பிக்கல. டிக்கெட் உள்ள போனா டிக்கெட் புக் ஆகுது. ஆனா அது ஆப்ல வந்து காமிக்குது. உடனே நாங்க இந்த ஆன்லைன் நிறுவனத்தை தொடர்பு கொண்டு இதெல்லாம் ரிமூவ் பண்ண சொன்னா அந்த ஆப்ரேட்டர் என்ன கண்டுபிடிக்க முடியல. கேட்டா அவர் வந்து ஹைதராபாத் பேசுற ஒரு நிறுவனம். இதே மாதிரி வெளிமாநிலத்துல இருந்து ஆப்ரேட் பண்றவங்க ஒரு 10-15 ஆப்ரேட்டர் வந்து இது மாதிரி கட்டணம் அதிகம் வச்சிருக்காங்க. பிளஸ் வந்து சிலது வண்டியே இல்லாம ஆப்ல மட்டும் லைவ் பண்றாங்க. உள்ள போனா டிக்கெட் புக் ஆகல. இது மாதிரி சில நிறுவனங்கள்லாம் பண்றாங்க. வெளிமாநிலத்து சங்கத்துல மெம்பரா இருக்க மாட்டாங்க. இது மாதிரி தவறுகள்லாம் நடக்குது. இதை இப்ப கண்டுபிடிச்சு காலில இருந்து அந்த ஆன்லைன் நிறுவனத்துக்கு வந்து இமெயில் அனுப்பிச்சு இந்த ஸ்டார்ட் எல்லாம் எடுக்க சொல்லியிருக்கான். சரி, இந்த மாதிரியான நடவடிக்கைகள் நீங்கள் மேற்கொண்டுட்டு இருக்கீங்க. வெளிமாநில ஆப்ரேட்டர்ஸ்னு சொல்ல வரீங்க. ஆனால் இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்லப்படுறது. தொடர்ந்து நீங்கள் நிறைய அந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம தமிழகத்தை இருந்து ஆப்ரேட் பண்ணுற ஆப்ரேட்டர்களே நீங்கள் சொன்ன அந்த மென்ஷன் பண்ண அந்த அமௌண்ட் வந்து வாங்கலைன்றது வந்து நமக்கு தெரிய வருது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதுக்கு நம்ம என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கப்படும்? இல்ல சார், முதல்ல நம்ம வந்து ஆம்னி பேருந்துக்கு என்ன பண்ணா ஃபர்ஸ்ட் வந்து கட்டண நிர்ணயம் பண்ணணும் சார். இப்ப நீ ஒரு பொருளுக்கு போன மாதம் செப்டம்பர் மாதம் மட்டும் புது ஆபரேட்டர் 28 பேர் வந்திருக்காங்க. அந்த 28 பேருக்கு ஆம்னி பஸ்ஸுக்கு என்ன கட்டணம், எப்படி வாங்கணுங்கிறது எதுவுமே தெரியாது. ஏன்னா ஆம்னி பேருந்து கட்டண நிர்ணயம் கிடையாது. நம்ம மத்திய மாநில அரசுகள் மோட்டார் வாகன விதியில வந்து ஆம்னி பேருந்து கட்டண நிர்ணயம் கிடையாது. இதே இதுதான் 2017 வந்து நம்ம சங்கங்கள் கட்டணம் நிர்ணயிக்கும் போது மதுரை உயர்நீதிமன்றத்துல நீதியரசர் நாகமுத்து பெஞ்சன் சொமட்டா வழக்கை எடுத்து இந்த ஒரு வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்ப அந்த வழக்குல கொண்ட நீதியரசர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு 10 பேர் வச்ச கமிட்டி வச்சு ஆம்னி பேருந்து கட்டண நிர்ணயம் பண்ண ஒரு கமிட்டி பிக்ஸ் பண்ணாங்க. அன்னைக்கு உள்ள அரசு என்ன பண்ணாங்க, அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றம் போய் அந்த வழக்கு நிலுவையில் இருக்கு சார். அதனால ஆம்னி பேருந்துகளுக்கு கட்டண நிர்ணயம் பண்றதுல சிக்கல் இருக்கு. இதுக்கு ஒரே தீர்வு என்னன்னா, ஆம்னி பேருந்துகளுக்கு குறைந்த அளவு அதிக அளவு கட்டண நிர்ணயம் பண்ணா மட்டுமே இந்த பிரச்சனை வந்து ஒரு விழா காலங்களும் இல்லாம இருக்கும். ஏன்னா ஒரு பொருளுக்கு கட்டணமே இல்லாம இப்ப இந்த கட்டணம் எப்படி நிர்வகிக்க சொல்றது? உடனே நாங்க சங்கங்களை முறைப்படுத்துறதுக்காக நாங்க பல முயற்சி பண்றோம். அரசும் பல முயற்சிகள் பண்ணுது. இருந்தாலும் கடைசியில ரொம்ப ஒரு சில தவறுகள் நடந்துருது. இப்ப தமிழகத்துல 500 ஆபரேட்டர் இருக்காங்கன்னா இப்ப மெம்பரே இல்லாத ஒரு 2-3 பேர் பண்றாங்க. நாங்க சங்கங்கள் சொல்லும் போது சில பேர் கேட்கறாங்க, சில பேர் கேட்கறதுல அப்புறம் அரசு கொண்டு போறோம், அரசு வாகனத்தை சிறை பிடிக்கிறாங்க. இதெல்லாம் நடக்குது. நீங்க இப்போ எக்ஸாம்பிள் சார், நீங்க சென்னை டு திருச்சிக்கு ஒரு 1,500 ரூபாய் டிக்கெட் மேல இருந்தா ஒரு டிக்கெட் புக் ஆகாது. சும்மா பேருக்கு வேணா ஆப்ல போட்டு வச்சுக்கலாமே ஒழிச்சு டிக்கெட் எதுவும் புக் ஆகாது. இப்ப நிறைய வந்து அதே மாதிரி டம்மி சாட் நீங்க ஒண்ணு இல்ல, நீங்க பாத்தீங்கன்னா சென்னை டு தஞ்சாவூர் ஒருத்தர் 4,000 ரூபாய் போட்டிருக்காரு. நீங்க சாட்டை போய் பார்த்தா ஒரு டிக்கெட் புக் ஆகல. சென்னை டு தஞ்சாவூர் கிட்டத்தட்ட நீங்க தீபாவளி பண்டிகை 2 நாள்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 11,000 டிக்கெட் புக் ஆயிருக்கு. 11,000 டிக்கெட்ல எல்லா டிக்கெட்டுமே பார்த்தா 800 ரூபீஸ்ல இருந்து 1,400 ரூபீஸ் உள்ள டிக்கெட் மட்டும் தான் புக். அதுக்கு மேல அது புக் ஆகாது. பயணிகளுக்கு தெரியும், வரும் தெரியும், புக் பண்ண மாட்டாங்க. சும்மா வேணா ஆப்ல போட்டு வச்சுக்கலாமே ஆபரேட்டர். அதுக்கு வந்து அதிக உள்ளது எந்த ஆபரேட்டரும் புக் பண்ண போறதில்ல, பயணிகளும் போறதில்ல. ஏன்னா அதோட அரசு பேருந்து இருக்கு, ஆம்னி பேருந்தே குறைவா இருக்குது. இதெல்லாம் பயணிகளையும் போய் அதிகமா உள்ளதுல போக மாட்டாங்க சார். ஆனா கம்பாரிசன் அவங்க எங்க இருந்து பண்ணிருக்காங்க. இப்போ நான் வந்து நார்மல் டேஸ்ல இங்க இருந்து மதுரைக்கு போறதுக்கு எவ்வளவு டிக்கெட் ஆகுது, தீபாவளி பொங்கல் டைம்ல எவ்வளவு ஆகுதுன்னு ஒரு ஜெனரல் பொதுமக்கள் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நீங்க யோசிச்சு பாருங்க. பார்க்கும்போது ஏன் இவ்வளவு டிக்கெட் விலை ஏறி இருக்குன்னு உங்களுக்கு அது கெட்ட பேர் ஏற்படும் தெரிஞ்சோம். எதுக்கு அது போன்ற விலைகளை வந்து மென்ஷன் பண்றீங்க? சில பேர் வசூலிக்கவும் செய்யறாங்க. நீங்க சொல்றது போல இந்த ஒரு சிலர்ன்ற வார்த்தையை வச்சு நம்ம அதுல இருந்து தப்பித்துக் கொள்ள முடியுமா அப்படின்னு தெரியல. ஏன்னா பல்வேறு கட்டங்கள்ல நான் ஏற்கனவே சொன்னது போலதான், நீங்க சங்கம், அதாவது இதுக்கு அரசு சார்பில் எந்த நிர்ணயமும் இல்லை. ஆனா நீங்க நிர்ணயிச்ச விலையை கூட உங்க சங்க உறுப்பினர்கள் வாங்குறாங்களான்ற கண்காணிப்பு இருக்கா, இல்ல அது மாதிரி வாங்கலன்றதுனால தான் இங்க குற்றச்சாட்டே எழுது. இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க? சங்கங்களுக்கு உங்களுக்கு தெரியும், சங்கங்கள்ங்கிறது என்ன பவர் இருக்கு. நம்ம சங்கங்கிறது அவங்களுக்கு உரிமையாளர் பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணலாம். சால்வ் பண்ற உரிமையாளர் நம்ம சங்கம் சொல்றதை கேட்க போறோம். லாபம் இருந்தா தான் சங்கத்திட்ட வருவாங்க. லாபம் இல்லாத உரிமையாளர் சங்கத்திட்ட வருவாங்களா? வரமாட்டாங்க. ஏன்னா சங்கத்துக்கு பெரிய பவர் இல்ல. சங்கங்கிறது ஒரு இது எங்கிட்ட எந்த அதிகாரம் கிடையாது. சங்கங்கள்ட்ட பெரிய அதிகாரம் கிடையாது. இதுல வந்து சார் நீங்க வந்து இப்ப எல்லா தொழிலையுமே இப்ப எல்லாமே கரெக்டா இருக்குன்னு சொல்லுவோம். ஒரு ஹோட்டல் எடுத்துங்க, எல்லாத்துலயுமே தவறு பண்றவங்க இருக்காங்க. எல்லா பேருந்துகள்ல வந்து இல்ல நீங்க நிறைய மிகைப்படுத்தப்படுது தெரியுது. ஏன்னா
பயணிகளா நானும் இதை வந்து ஆம்னி பேஸ் அதிக கட்டணம் வாங்குறத நானும் ஒத்துக்கல. ஏன்னா ஒரு ஃபேமிலி ஒரு 25,000 ரூபாய் சம்பளம் வாங்குற ஊருக்கு போயிட்டு வர்றதுக்கு 10,000 ரூபாய் கொடுத்து போகணுங்க ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். அது உங்களுக்கு புரியுதுல்ல சார்? அதை தான் நாங்க கேட்கிறோம். நார்மல் டைம்ல இல்ல நார்மல் டைம்ல வசூலிக்கிறீங்க. ஆனா இது ஏன் நீங்க விலை ஏத்துறீங்கன்றதான் கேள்வி. பொதுவான கேள்வி என்ன தெரியுமா? நீங்க வந்து ஒரு தொழில் செய்ய வந்திருக்கீங்க, தொழில ஏற்ற இறக்கம் என்பது இருக்கும். இதுல வந்து ஒரு நிலையான வருமானம் இல்ல அப்படின்ற பட்சத்தை அந்த ஒரு காரணத்தை வச்சுட்டு நீங்களே உங்க இதுல சொல்லிருக்கீங்க 35 நாள் தான் நாங்க வந்து இந்த கட்டணத்தை அதிகரிக்கிறோம்னு. அந்த 35 நாள்லயுமே நீங்க வந்து கட்டணம் வசூலிக்கிறீங்கன்னா வார இறுதி நாள்ல கூட ஒரு வேரியேஷன் இருக்குல்ல. நார்மலா வருஷம் த்ரூ அவுட் த இயர் சாட்டர்டே சண்டேஸ்ல நீங்க நார்மல் டேஸ்ல வாங்குற டேட்டை விட அதிகமா வாங்குறீங்க. இப்போ அதுக்கு என்ன சொல்ல வரீங்க? இல்ல சார், இப்ப வந்து சார் நீங்க சென்னை டு மதுரை ஒரு ஆம்னி பேருந்து 30 படுக்கை விழுந்த ஆம்னி பேருந்து ஓட்டணும்னா கிட்டத்தட்ட 30,000 ரூபாய் செலவாகும் சார். 30,000 ரூபாய் ஒரு டிக்கெட் நாங்க 1000 ரூபாய் வசூல் பண்ணணும். 1000 ரூபாய் வசூல் பண்ணாதான் அந்த வண்டியுடைய காஸ்டிங்கே வரும். டீசல், டோல்கேட்டு, டிரைவர் பேட்டா, அந்த செலவு வந்து 30,000 ரூபாய் பண்ணும்போது 30 இருக்கைக்குள்ள 1000 ரூபாய் மினிமம் பண்ணாதான் காஸ்டிங் வரும். நாங்க வந்து 365 நாள்ல எப்போதுமே 100% ஆக்குபன்சில ஓட்ட போதில்ல. ஆவரேஜ் ஆக்குபன்சி பாத்தீங்கன்னா நீங்க 50-60% தான் வருது. கிட்டத்தட்ட நீங்க வந்து அப்படின்னா 2,000 ரூபாய் டிக்கெட் வாங்கணும். 2,000 ரூபாய் டிக்கெட் வாங்கினா தான் ஆம்னி பேருந்தே ஓட்ட முடியும். சென்னை டு மதுரை நாங்க 2,460 ரூபாய் வச்சிருக்கோம். இது இந்த போட்டியினால தொழில் போட்டி காரணமாக தேவைக்கு அதிகமாக வாகனங்கள் சாதாரண நாள இயக்குறதுனால அரசு பேருந்து 970 ரூபாய் சென்னை டு மதுரை ஏசி ஸ்லீப்பர். நாங்க சாதாரண நாட்கள்ல நீங்க நேத்தெல்லாம் பாருங்க, இன்னைக்கு பாருங்க 550 ரூபாய்க்கு சென்னை டு மதுரை பேருந்து இருக்கு. நீங்க ஆம்னி பேருந்துகளை பொறுத்தவரை பயணிகள் வந்து சாதாரண நாளா அந்த சொகுசு அனுபவிக்கிறாங்க. நல்லா உலகத்தர வாய்ந்த பேருந்துகள் இந்த விழா காலங்களில் இந்த 30-35 நாள் தான் அந்த பிரச்சனை இருக்கு. அதை தீர்க்கிறதுக்காக தான் அரசோட பலகட்ட முயற்சி எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த கோர்ட்டு கேஸ் முடிஞ்சுச்சுன்னா நான் உடனே ஆம்னி பேருந்துகளுக்கு குறைந்த அளவு அதிக அளவு கட்டணம் நிர்ணயிச்சுட்டா அந்த பிரச்சனைக்கு மொத்த பிரச்சனை வந்து அதுக்கான முயற்சிகள் தான் நாங்கள் எடுத்துக்கிட்டு அரசுக்கு கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கோம். மத்திய மாநில அரசுகள் ஆம்னி பேருந்து கட்டண நிர்ணயம் பண்ணணும். பண்ணிட்டா அந்த மொத்த பிரச்சனையும் சால்வ் ஆயிரும். இணைப்பில் வாய்ந்து உங்களுடைய ஆலோசனைகளும் கருத்துக்களையும் சொன்னதுக்கு நன்றி சார். நேர்களே, இந்த ஆம்னி பேருந்து கட்டண நிர்ணயம் என்பது அரசினால் நிர்ணயிக்கப்பட்டால் மட்டுமே இந்த பிரச்சனைக்கு தீர்வு வரும் என தனியார் ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் தெரிவிக்கிறார்கள். தொடர்ந்து அது பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தையிலும் தற்போது நீதிமன்றத்தில் அந்த தீர்ப்பு என்பது நிலுவையில் இருப்பதாகவும் வழக்கு நிலுவையில் இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். எனினும் இந்த விழா காலங்களில் பொதுமக்களை அதிகப்படியாக பாதிக்கும் வகையில் தொடர்ந்து இந்த கட்டண நிர்ணயம் கட்டண உயர்வு என்பது இருக்கக்கூடாது. அதற்கு ஒரு வழிமுறை செய்ய வேண்டும் என்பதுதான் விழா காலங்கள் மட்டுமில்ல அனைத்து நாட்களிலுமே வந்து இந்த ஆம்னி பேருந்துகளை பல்வேறு காரணங்களுக்காக பயன்படுத்தக்கூடிய நடுத்தர மற்றும் உயர் நடுத்தர வர்க்கத்தினுடைய பொதுமக்களுடைய கருத்தாகவும் எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. அப்ளோஸ் என்டர்டைன்மெண்ட் நீலம் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் அப்ளோஸ் என்டர்டைன்மெண்ட் மற்றும் பாரஞ்சத் வழங்கும் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் ரூப் நடிக்கும் பாய்சன் காலமடான் அக்டோபர் 17 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.